பாஜக கூட்டணியில் புகைச்சல், தொகுதி பங்கீட்டில் சமரசம் செய்து கொள்ளாத கட்சிகள், பீகார் தேர்தல் பரபரப்பு. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக எங்களை கத்திய தூக்க வச்சிடாதீங்க, நாங்க கேட்கிற கொஞ்ச தொகுதியை எங்களுக்கு கொடுங்க என பாஜக கூட்டணியில் உள்ள இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி எச்சரித்துள்ளது. இதனால் பாஜக கூட்டணியில் புகைச்சல் கிளம்பி இருக்கிறது. பீகாரில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி ஆட்சியில் இருக்கிறது. முதலமைச்சராக நிதிஷ்குமார் தொடர்கிறார். நவம்பர் 22ஆம் தேதியுடன் பீகார் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடைவதால் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரில் மும்முனை போட்டி நிலவுகிறது. நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜகவை உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணி, தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான காங்கிரஸை உள்ளடக்கிய மகாபந்தன் கூட்டணி, தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி. என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, லோக் ஜனசக்தி கட்சி மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் இருக்கின்றன. மாநிலத்தில் மொத்தம் 243 தொகுதிகள் உள்ளன. ஆட்சி அமைக்க குறைந்தது 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இதில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் அதிகமாக தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கின்றன. கடந்த முறை பாஜக 110 தொகுதிகளில் போட்டியிட்டு 74 இடங்களை கைப்பற்றியிருந்தது. ஐக்கிய ஜனதா தளம் 115 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட இரு கட்சிகளும் திட்டமிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி 15 தொகுதிகளை கேட்டிருக்கிறது. கடந்த முறை 7 தொகுதிகளில் போட்டியிட்டு 4இல் இக்கட்சி வெற்றி பெற்றிருந்தது. எனவே இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கிறது. ஆனால் பாஜக இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கடந்த முறை ஒதுக்கிய 7 தொகுதிகள் அதிகம், இந்த முறை போனால் போகட்டும் என அதே அளவுக்கு தொகுதியை ஒதுக்குகிறோம் என கூறி வருகிறது. இந்த நிலையில் மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சி மகாபாரத காவியத்தில் வரும் துரியோதனனுடன் பாஜகவை ஒப்பிட்டு விமர்சித்துள்ளார். பாண்டவர்களுக்கு ஒரு சிறு கிராமத்தையும் கூட கொடுக்க மறுத்த துரியோதனனை போல பாஜக இருப்பதாக மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். நீதி அரை அளவே ஆனாலும் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் அதிருப்திதான். எங்களுக்கு 15 கிராமங்களை மட்டும் கொடுங்கள், மீதமுள்ள நிலங்கள் அனைத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் பங்கில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொள்கிறோம். எங்கள் உறவினர்களுக்கு எதிராக வாளெடுக்க மாட்டோம் என்று ஒரு கவிதையை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து பாஜகவுக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த 2015இல் இக்கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்கான அங்கீகாரம் தொடர்ந்து உறுதி செய்யப்பட வேண்டுமெனில் கட்சி தேர்தல் அரசியலில் குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஜித்தன் ராம் மாஞ்சியை மத்திய இணையமைச்சராக்கி தொகுதி பங்கீட்டில் பாஜக வாயடைக்க வைத்திருக்கிறது. இருப்பினும் தனது கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்தால் கட்சி போட்டியிடும், இல்லையெனில் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம், வெளியிலிருந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளிப்போம் என்று கூறியிருக்கிறார். இதனால் பாஜக கூட்டணியில் புகைச்சல் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.